தலைனாலே இப்போ தலை தான். ட்விஸ்ட்டு தான் மிரட்டி விட்டாங்க. ஆளாளுக்கு யாரோ கொலை பண்ணுன்றாங்க. கடைசியில் அவங்க ஒய்ஃபை கொலை பண்ணிட்டு ட்விஸ்ட்டை மாற்றி விட்டாங்க. ஆனால் படம் நல்லா இருந்துச்சு. மியூசிக் செம்மனா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சார். பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம். ஆமாம், நல்லா இருந்துச்சு ப்ரோ. தலை பிச்சு விட்டாருண்ணே, தரமா இருந்துச்சுண்ணே. ப்ரோ படம் நல்லா இருந்துச்சு. அனிருத்தோட மியூசிக் ஆண்டி பார்க்கலாம் ப்ரோ. தலை தான் ப்ரோ. கதை நல்லா இருக்கு. தலை தான் ப்ரோ. நல்ல ஆக்டிங் ப்ரோ. ஆமா, ரெண்டாவது தடவை அந்த படம் பார்க்க வந்திருக்கோம். படம் நல்லா தான் இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. இன்னும் கூட பார்க்கலாம். ஆமா, எங்க தலைக்காண்டி பார்க்கலாம் சார். ஆமா, படம் சூப்பரா இருந்துச்சு. தலையோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. ஆக்டிங் ஓகே. படம் ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு? இல்ல சார், அப்படிலாம் இல்ல, நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களா? என்ஜாய் பண்ணி. இது ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இதை கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கபிளா இருக்குமா படம் அடுத்து பார்க்குறது? இருக்கும். தலையை பத்தி நான் குறை சொல்ல வரும்போல. ஓகே, சூப்பரா சார். ஓகே, 4th டைம் பாக்குறேன். என்ன இருக்கு படத்துல? அஜித் அவ்வளவுதான். இல்ல ஆக்சுவலா இது எப்படி அப்படின்னா, இப்ப கமல் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப பாபநாசம் உன்னை ஒண்ணு எடுத்திருப்பாரு. ஒரு பெரிய மாஸ் ஹீரோ வந்து ஒரு சாதாரண சப்ஜெக்ட் எடுத்துப்பாரு. அந்த மாதிரி அஜித் சூஸ் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா சார். நம்ம தலைக்காண்டி 10 வாட்டி கூட பார்க்கலாம். ஆனா அந்த கதை வந்து ஓகேவா உங்களுக்கு? கதைக்காக நம்ம பாக்குறேன்னா எனக்கு பிடிச்ச எப்படி தெரியுமா, இப்ப எல்லாருமே இந்த 10 பேர் அடிச்சு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறது, சாங் அந்த மாதிரி இல்லாம ஒரு கதையை வெயிட்டா சூஸ் பண்ணி நல்லா கொடுத்துருக்காரு. அதுக்காக தான் பாக்குறேன். படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஹீரோ வந்து டைரக்டருக்கு எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. ஒரு மாஸ் ஹீரோக்கு ஏத்த மாதிரி கதையை மாத்தாம ஒரு டைரக்டருக்கு ஏத்த மாதிரி அவங்க சொல்றதை கேட்டு நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப முக்கியம் இல்லை எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்கறது. ஸோ அது அப்புறம் ரெஜினா கேசன்ட்ரா நல்லா நடிச்சிருந்தாங்க. நல்லா தானே? நல்லா தாங்க இருக்கு. நல்லா தான் இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்குண்ணே. 2 வருஷம் கழிச்சு நல்லா தான் இருக்கு. நல்லா ஒர்த்தா? சரி, இந்த பாட்டுல எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பாட்டு சூப்பரா இருந்துச்சு. எல்லா பாட்டும் சூப்பரா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்ல எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. ஓவரால் படம் எப்படி? பிளாக் பஸ்ஸா ஹிட்டா இல்ல எப்படி? ஹிட் தானே. தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப ஸ்லோ ப்ரோ. 2வது ஹாஃப் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. எதிர்பார்த்த 2 வருஷமா விடாம சிவம் எதிர்பார்த்ததுக்கு அது கூட்டி செஞ்சுச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. மியூசிக் ஆண்டி பார்க்கலாம் ப்ரோ. கதை நல்லா இருக்கு ஓரளவு. அவ்வளோலாம் இல்லை ப்ரோ. நீங்க அவ்வளோலாம் இல்லை. ஃபைட் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கும், பிடிக்கும், அவ்வளவுதான். பிடிக்கும். அஜித் ஃபேன் சார். ஓகே. மற்ற படத்தை கட்டில இந்த படத்துல இது மாஸ் என்ட்ரி இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. அது இருந்தாலும் படம் நல்லா இருந்தது. எங்க தலைக்காண்டி நாங்க பாப்போம் சார். இன்னும் நாங்க பார்க்க வருவோம். ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுவோம். நல்லா இருந்துச்சு. ஃபுல்லா அவங்க வரல அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கா? அப்படி இல்ல, நல்லா தான் இருந்துச்சு. ஓகே. த்ரிஷா வந்து நல்லா இருந்தாங்க. நான் வந்து அஜித்துக்காக வேணா போகலாம், அவ்வளோதான். படம் நல்லா இருக்கு. படம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஒரு 2 வாட்டி பார்த்தா தான் படம் புரியும். செகண்ட் ஹாஃப்ல இன்னும் பாதி ஏதோ போகுது, புரியல. ஆனால் படம் 2 வாட்டி பார்த்தா தான் புரியும். அவ்வளோதான் எனக்கு தெரியும். அஜித் தளபதி ஃபேன். பிடிச்சிருக்கு. அனிருத் மியூசிக் ரொம்ப டாமினேட் பண்ணி சொல்றாங்க. அப்படி இருக்கா? தலை பிடிச்சிருக்கா? தலை தான் பிடிச்சிருக்கு. தலை ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. முந்தின படத்தை கூட நல்லா இருக்கு ஆக்டிங். அவ்வளோ நல்லா தான் இருக்கு. ஓரளவுக்கு அஜித் படம் மாதிரி இல்லை, ஆனால் அஜித் ஃபேன்ஸ்காண்டி இருக்காது. ஒரு நார்மலாக நல்லா இருந்துச்சு. நார்மலாக தான் இருக்கா? நார்மலாக. எதிர்பார்த்து போனீங்கன்னா எப்படி இருந்துச்சு? இல்லை, நான் வந்து ஃபஸ்ட்டே ரிவ்யூ பார்த்தே சரி ரொம்ப எதிர்பார்க்க வேணாம், நார்மலாக போகலான்னு போனேன். நார்மலாக போனால் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. படமே கொஞ்சம் ஸ்லோவாக தான். அது ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி ஸ்லோவாக தான் போகுது. ஆனால் நல்லா தான் இருக்கும். ட்விஸ்ட்டு மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சிருக்கலாம். அவ்வளோதான். மற்றபடி ஓவரால் அனிருத் வந்து மியூசிக் ஒரே 2 டியூன் தான் இருந்துச்சு. 2 டியூன் போட்டுருந்தாரோ. படத்துக்கு அவ்வளோ மியூசிக் தேவைப்படலாம். அவ்வளோ ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு வரைக்கும் வைப்பு நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டெலாம் சூப்பராக வைப்பாக இருந்துச்சு. அது அந்த பீஜம் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் போட்டார், அடுத்து கடைசி கொஞ்ச நேரம் போட்டார். அப்ப ஃபுல்லா கத்த அஜித்தே மட்டும் கடவுளை வச்சுக்கிட்டு அஜித்தே மட்டும் கத்துனாங்க. நான் விஜய் வேற யாரும் இல்ல. அனிருத் தான். அனிருத் இல்லைன்னா செகண்ட் ஆஃப் ஃபைட்ஸ் வந்து நல்லா இருந்திருக்காது. அனிருத் தான். வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பிரேக் டவுன் படம் அந்த படம் மாதிரி தான் இருக்கு. அது பார்த்ததுனால இது ஓரளவு செட் ஆகலை. அது பார்த்ததுனால அது செட் ஆகலை. செகண்ட் ஹாஃப்ல சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதே மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதே மாதிரி எடுத்ததுனால பார்க்காதவங்களுக்கு வேணா பிடிக்க வாய்ப்பு இருக்கு. நான் விஜய் ஃபேன் ப்ரோ. அனிருத் தான் ப்ரோ.
அனிருத் தான் ஹீரோ. படம் எப்படி ப்ரோ? அனிருத் இல்லைன்னா ஜெயிலர் மாதிரி தான் ப்ரோ. அனிருத் தான் ப்ரோ ஹீரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தரமாக இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் தான் நொறுக்கிட்டாங்க படம். ஃபயர் விட்டாங்க. அதெல்லாம் தரமாக இருந்துச்சு, ஃபைட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாங்க, ஓகே. அவ்வளோதான். அஜித் நடிப்பு இதுக்கு முன்னாடி படத்துல இந்த படத்தை ஏதாவது டிஃபரெண்ட் காமிச்சிருக்காரு அஜித்? அஜித் டிஃப்ரெண்ட்டுன்னு இல்லை, ஆனால் செகண்ட் ஹாஃபில் பிடிச்சிட்டாப்ல. இல்ல ஆக்டிங் வைஸ் எப்படி? ஆக்டிங் எல்லாமே அதெல்லாம் எல்லாமே மெருகே ஏறி இருக்கு அந்த படத்துல அஜித் நடிப்பு. அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் தரமாக செஞ்சுட்டாப்ல. அவரால் முடிஞ்ச சிறப்பாக செஞ்சுட்டாப்ல. கடைசி 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒருத்து தான். ஒருத்தன படம் தான். யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கல்ல, ஃபேமிலியோட பார்க்கலாமா? இல்ல வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கா? அப்படி சொல்ல முடியாது, அதெல்லாம் எல்லாருமே பார்க்கலாம். எல்லாம் பார்க்கலாம். எல்லாமே புரியல. திரிஷா ஆக்டிங் வந்து என்ன சொல்ல, அவங்க என்ன கடத்தி வச்சுட்டு அதே சீன் ஓடிக்க இருந்துச்சு, அதனால் அவங்க அவ்வளோ காமிக்கல. அதான் பெருசாக ஒன்றும் இல்லை. அர்ஜுன் அவர் எல்லாமே தரமாக வில்லன் இதுக்கு அவர் ரோல் கரெக்டாக செஞ்சுட்டாப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை, செகண்ட் ஹாஃப் வேணால் பார்க்கலாம், அவ்வளோ. அனிருத் தான் இல்லாட்டி படம் வேஸ்ட்டு. நல்லா பண்ணிருக்காங்க. முந்தைய படங்கள் மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லாக் அடிக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். சுமாராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, பார்க்கலாம். சூப்பராக நல்லா இருக்கு. ஓவரால் ஒரு ஃபேமிலியோட பார்க்கலாமா? பார்க்கலாம். வலிமையோட நல்லா தான் இருக்கு. வலிமையோட சூப்பரா இருக்கா? வலிமையோட ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ நொறுக்கி விட்டுருச்சு. ஓகே. நேர்கொண்ட பாறை மாதிரி எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா இல்லை எப்படி? இல்லை ப்ரோ, இல்லை அது வேற, இது அது உண்மையாக லவ் பண்ணுங்க, அவ்வளோதான். அது அவங்களே லவ் பண்ணவங்களே அவனை போட்டு தள்ளுற மாதிரி இருக்கு. அந்த கார் ஃபைட் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. டாப்பாங்கல்ல இருக்குமே. ஆமாம், அந்த சீன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் வாட்சபிள். படம் வந்து ஃபர்ஸ்டா கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி அந்த மாதிரி இருக்கா? இல்லை அப்படி இல்லை. ஆக்சுவலாக இந்த ஃபிலிம் மெதுவாக தான் ஆரம்பிக்கும், ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கும். மூவி லவர்ஸ்க்கு ஆக்சுவலாக இந்த படம் பிடிக்கும். பிஜிஎம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அஜித் ஃபேன்ஸை வந்து கொஞ்சம் திருப்தி இல்லையோ அந்த படம்? இல்லை அஜித் ஃபேன்ஸுக்கு நல்லா செலிப்ரேட் பண்ணுறக்கூடிய மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆமாம். ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஃபேமிலியோட டெஃபினட்டாக பார்க்கலாம். ஸோ மாஸ் பண்ணிட்டாப்ல, நாங்கள் கத்துறதுக்கு டைம் கொடுத்து கரெக்டாக போட்டிருக்காப்ல. ஆடியன்ஸ் காட்டி மியூசிக் போட்ட மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பாக கத்தி தொண்டை வலிக்குது. ஓப்பனிங் கடவுளே இல்லை, ஒவ்வொரு மியூசிக்கும் அஜித் கத்துறோம், எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். சூப்பர். ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு விஜய் ஆடினாங்க, அஜித் ஆடினாப்ல. 3ஆவது பாட்டுக்கு எங்க ஆட வச்சிட்டாப்ல, கத்திக்கிச்சு பாட்டுக்கு ஆட வச்சிட்டாப்ல. செம்மையா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. மெலடியா இருந்துச்சு. சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோன்னு இருக்காங்களே, அந்த மாதிரி எதுவும்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம ஹாலிவுட் மூவி மாதிரி தான் கதைக்குள்ள கூட்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல இருந்து விறுவிறுப்பு ஏற்றிருக்காங்க. இப்போ எல்லாருமே இங்கே எப்படின்னா அந்த கேஎஸ் ரவிக்குமார் படம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து கேஎஸ் ஹரி படம் பார்த்துட்டு வந்து ஒரு ஸ்பீடாக இருந்து பார்க்குறாங்க. பட் இப்போ ட்ரெண்ட் மாறிடுச்சு, கதைக்கு வெயிட் கொடுத்துருக்கோம், அது யாரும் புரிய மாட்டுது. அதனால எல்லாரும் படம் ஸ்லோவாக பண்ணுறாங்க. தலைவராட்டி சொல்லவா வேணும், மாஸ் பண்ணிட்டாப்ல. ஸோ ஓப்பனிங் டைம் 3 தடவை பார்த்தேன், இன்னைக்கு 4th டைம் பசங்களோட. தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு தளபதி ஃபேன் தான், ஆனால் உண்மையிலே அஜித்தோட எஃபர்ட்ஸு, அவங்க பண்ண முயற்சி எல்லாமே நல்லா தான் இருக்குது. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அனிருத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டிருக்காரு. அந்த மியூசிக் போடும்போது ஒரு இடத்துல இருந்து கேப் விட்டுருக்காரு, அந்த கேப்புக்கு தான் அவ்வளோ மாசு. படம் உண்மையிலே நல்லா இருக்கு ப்ரோ. நான் விஜய் ஃபேனை தான் சொல்கிறேன். படம் உண்மையிலே அவர் நல்லா நடிச்சிருக்காரு. ஒருத்து ப்ரோ, படம் 2 நல்லா வருது. இல்லை உண்மையிலே படம் நல்லா இருக்கு. லைக் ஒரு காமன் மேன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்றதை அப்படியே காமிச்சிருக்காங்க. அது எந்த ஒரு மாசமே இல்லை. ஒரு நம்மளால ஒரு சாதாரண மனுஷன் ஒய்ஃப் கடத்திட்டு போயிட்டாங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், அதுதான் அவர் அப்படி சூப்பராக காமிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்கும், நல்லா பார்க்கலாம். அது ஒரு சில இடத்துல வந்து ஒரு இப்போ வந்து சின்ன ஹீரோக்கெலாம் பார்த்தீங்கன்னாலே அவ்வளோ மாஸ் காமிக்கிறாங்க. இவர் வந்து ரொம்ப வருஷமாக ஃபீல்டில் இருக்காரு. அப்படி ஃபீல்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வந்தவங்க அஜித்தை வந்து அடிக்கிறாங்கன்னு சொல்லும்போது அது வந்து யாராலும் அக்செப்ட் பண்ண முடியும். ஆனால் இவர் அக்செப்ட் பண்ணியிருக்காருன்னா அப்போ இவருடைய அவ்வளோ என்ன சொல்கிறது, எவ்வளோ எஃபெக்ட் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. ஆக்டிங் நல்லா இருக்கும் ப்ரோ. லியோ கம்பேர் பண்ணும்போது இதுவும் அவர் ரெண்டுமே ஒரே மாதிரி. அவரும் பண்ண நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு ப்ரோ. அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, பிக் பாஸ்ல இருந்து அவர் பண்ண ஒரு வில்லன் கேரக்டர்னா அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஒர்க் நல்லா இருக்கு. ப்ளஸ் பிஜிஎம் தான் ப்ரோ நல்ல படத்துக்கு வந்து பெரிய மாசாக இருக்குது. அஜித் தான் சிம்பிளாக தான் காமிக்கிறாங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குது. பிஜிஎம் மாசாக காமிச்சிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் அஜித் சிம்பிளாக தான் காமிச்சாரு. இந்த படத்துக்கு வேற மியூசிக் போட்டு நல்லா இருக்கும் ஃபீல் இருக்கு. இல்லை மேபி அனிருத் தான் இதுக்கு வந்து பெஸ்ட்னு நினைக்கிறேன். நம்ம பெஸ்ட்டு தான். நம்ம அனிருத் போடுற பிக்சர் பெஸ்ட்டு. இல்லை இப்போ மற்ற படத்தில் நான் சொல்கிறேன் ப்ரோ, ஆரம்பம், பில்லா, மங்காத்தா எல்லாமே வந்து கொஞ்சம் மாசாக இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் மாசே இல்லை ப்ரோ அஜித்துக்கு. ஒரு காமன் மேன் எப்படி வந்து அவங்க லைஃப்பை லீட் பண்ணிவிட்டு அவங்க ஒய்ஃபை கடத்திட்டு போனாங்களோ, அவங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீமில் கோவத்தில் போகும்போது அவனுடைய மொத்த கோவமும் வெளிப்படும். ஏன்னா அவன் ஒய்ஃப் இன்னும் கிடைக்க மாட்டேன்னு சொல்லி அந்த கோவத்தில் தான் செகண்ட் ஹாஃப் காமிச்சிருக்காங்க அஜித்தை. அது நல்லா தான் இருக்குது. சூப்பர் சார். குடும்பத்தோட பார்க்குற மாதிரி இருக்கா சார் படம்? கண்டிப்பா. கருத்து தெரியலைங்க. படத்துல ஏதாவது கருத்து இருக்கா சார்?
இருக்கு லாஸ்ட்ல நல்ல சீன் நல்ல ப்ரோ படம் வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ. இப்போ தான் பார்த்தேன். ஓரளவுக்கு எப்படி சொல்ல தலை அவரை எப்படி ஃபஸ்ட்டு பார்த்தோமோ அது வரைக்கும் இப்போ வரைக்கும் மாசாக தான் இருக்கார் ப்ரோ. ரெகுலர் படம் அஜித் படம் மாதிரி இருக்குது. ஆமாம் நல்லா தானே இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் அந்தளவுக்கு ரிவ்யூஸ் எல்லாம் வராது, பட் என்ன நல்லா தான் இருக்குண்ணா, பிடிச்சிருக்கு. அவரோட இது எல்லாமே நல்லா இருக்குண்ணா. உண்மையிலே ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குண்ணா. அந்த ஹாலிவுட்டில் அந்த ரேஞ்சில் இருக்கு. ஆமாண்ணா உண்மையிலே ஆக்சுவலி சொல்ல போனால் நான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல ரொம்பலாம் அஜித் அவர் படத்துக்கு வந்ததில்லை, பட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாண்ணா இல்லைண்ணா அப்படிலாம் இல்லைண்ணா, அதெல்லாம் நல்லா தானே இருக்குது. எப்படி சொல்ல அவங்க ஒய்ஃப் வந்து வேற ஒருத்தர் மேலே அஃபேர் இருக்குது, பட் இருந்தாலும் அவர் வந்து எப்படி சொல்ல அதெல்லாம் ஒரு பெரிய இதாக எடுத்துக்காமல் அவங்க ஒய்ஃபை போய் திரும்ப காப்பாற்றுறாரு, வைக்கிறது, கடைசியில் ஒன்று செய்கிறது, இதெல்லாம் நல்லா தானே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிவ்யூ அஜித் படம் முன்னாடி பார்த்தது இல்லையா? அப்போ பார்த்துருக்கீங்களா? இல்லைண்ணா இது ஒன்று, அதுக்கப்புறம் வலிமை ஒன்று பார்த்துருக்கேன், அவ்வளோதான். நல்லா தானே இருக்கு, நல்லா தானே இருக்கு. எல்லா பாட்டுமே நல்லா தானே இருக்கு. அவர் எப்பயும் போல சொல்ல வேணும், அவர் மாஸ் பண்ணிட்டா. லியோவுக்கு மாஸா எப்படி போட்டிருக்காரோ அந்த மாதிரி. எங்கள் தலையை அதாவது தளபதியை உள்ளே வந்து அப்படி பார்த்த மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தலையை ஸ்க்ரீனில் பார்த்தது வந்து ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு மாதிரி இதாக போனாலும் செகண்ட் ஹாஃப் கதை சூப்பராக இருக்குது. த்ரிஷா வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக காமிச்சிருக்கலாம். ஸோ ஓகே அது சொல்ல ஓகே, பட் மகிழ் திருமணி டைரக்ஷன்ஸ் ஓப்பனாக போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு இந்த படம் வந்து இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு, யாரும் மனம் திறந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. படம் அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்துச்சு. நானும் பார்த்து செம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணேன். ஸோ தலையோட என்ட்ரன்ஸ் இருக்கட்டும் எல்லாமே அதான் கம்மியாக இருந்தாலும் கூஸ்மிஸாக இருந்தாலும் படம் ஓகே பார்க்கலாம், எல்லாம் வியூவராக பார்க்கலாம், ஃபேமிலி சூப்பராக ஆடியன்ஸாக பார்க்கலாம். அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் மட்டுமே. படம் சூப்பராக இருக்குது. அதாவது மயில் திருமேனி வந்து என்ன எல்லா இன்டர்வியூலையும் வந்து அதை மாதிரி கொஞ்சம் எல்லாத்தையும் எக்ஸ்பிரேஷன் குறைச்சிடுவாங்கன்னு சொன்னாப்புல. ஆனால் ஆக்சுவலி அவர் சொன்னது பொய். எக்ஸ்பிரேஷனை குறைக்காமல் வந்தாலும் நல்லா தான் இருக்குது, திருப்தியாக தான் இருக்குது. ஏன்னா நான் ஆக்சுவலி தலை ஃபேன் கிடையாது, நான் 2 தடவை படம் பார்த்துட்டேன். படம் உண்மையிலே வந்து மேக்கிங் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சில். நீங்கள் வந்து இந்த படம் ஓடுறத வந்து நீங்கள் கேமராவில் பிடிச்சி ஃபோட்டோ ஸ்னாப் எடுக்கலாம். ஸ்னாப் எடுக்கிற மாதிரி அந்த ஃப்ரேமை செதுக்கி வச்சுருக்காங்க. அது வந்து இன்டர்வல் வரைக்கும் இல்லை, கிளைமேக்ஸ் வரைக்குமே எப்படா கேமரா எடுத்தாங்கன்னு எல்லாருமே மாய பொழக்கிறாங்க. இன்னைக்கு இவர் இந்த கேமராமேன் தான் இன்றைக்கி முன்னாடி கேமராமேனை வர வாய்ப்பு இருக்குது. பிரிச்சுட்டாப்புல ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது. படம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது நார்மல் அஸ்யூஸ்வல் அஜித் படம் கிடையாது. இது வந்து எல்லாம் அஜித் பேன் மாஸாக இருக்கும். ஒரு இன்ட்ரோ சாங் கிடையாது, மாஸ் டைலாக் கிடையாது. ஒரு கேரக்டர் ஹஸ்பண்டாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்டோரி வருது, ஒரு இடத்துக்கு போகிறாங்க, போயில ஒய்ஃப் மிஸ் ஆகிடுறாங்க. மிஸ் ஆகையில் வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், த்ரில்லிங் தான் கதை. அதில் வந்து ஒய்ஃப் இவங்களோட லவ் அந்த ப்ரீவியஸ் என்னென்ன இருந்துச்சுன்னா அந்த அந்த சொல்கிற அவர் எல்லாத்தையும் சொன்னார் மயில் திருமணி. 6 வருஷத்துக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து ஸ்டோரி காமிக்கிறாங்களா, அது ஃபஸ்ட் ஹாப்பில் வந்துகிட்டே இருக்கும். இன்டர்வலுக்கு மேலே அவர் காப்பாற்றினாரா என்னாரா அது என்ன ட்விஸ்ட்டுன்றதான் கதை. படம் விறுவிறுப்பாக போகுது. இவங்க சொல்ல மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்பீட் அப்படிலாம் கிடையாது. கதை சொல்லணும்ல, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா அவங்களுக்கு எப்படி லவ் வந்துச்சு, எப்படி இதானாங்க, அவங்க ஸ்டோரி காமிச்சா தான் செகண்ட் ஹாஃப் வந்து அந்த த்ரில்லிங்க்கு வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். அதுக்காண்டி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸ்லோலாம் கிடையாது, எங்கேஜிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக தான் இருக்குது படம். அர்ஜுன் ரோல் வில்லன் தான். ஆரோ வந்து அவர் கையாள், எல்லாருமே வில்லன் தான். ட்விஸ்ட் நான் சொல்லிடக்கூடாது, கடத்துறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ட்விஸ்ட் அடிச்சுடுவாங்க. 2 பேருக்கு அந்த மனவேதனையில் தான் ஒரு ட்ராவல் பண்ணுவாங்க. டைவர்ஸ் பண்ணலான்ற மாதிரி ட்ராவல் பண்ணுவாங்க. ட்ராவல் பண்ணல இவங்களுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தி அமௌண்ட்டை பறிக்க போவாங்க. அந்த ட்விஸ்ட் என்னன்றதான் படம் இருப்பாங்க. ட்விஸ்ட் சூப்பராக இருக்கும். பிக் பாஸ் பண்ணிட்டு அவர் இடையிலையும் படம் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு அவர் படம் படித்து வந்தாரான்னு தெரியல. இந்த படம் கண்டிப்பாக அவருக்கு பெரிய ஹிட் அடிக்கும். பெரிய ஹிட் அஜித் கூட எடுத்ததுனால ஆரோவுக்கு வந்து நல்லா நடிச்சிருக்காப்புல. ஆக்ஷன் சீன்ஸ் நல்லா பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் அந்த ரெஜினா காசன்ற அவங்களுக்குமே வில்லி ரோல் தான் வரும் நிறையா. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோ மெட்டீரியல் மாதிரி தான். ஹீரோ மெட்டீரியல் அருண் விஜய் இருக்கார்ல, அருண் விஜய் என்ன இருந்தாலும் பண்ணாரு, அதுக்கு பதில் இவர் பண்ணியிருக்காரு. இதில் அருண் விஜய் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். அருண் விஜய் என்ன இருந்தாலும் பிளாக்பிட்டாப்ல இல்லை, அவர் பண்ணி தான் பூஸ்டப்பாக இருந்திருக்கும். த்ரிஷா ரோல் வந்து வச்சுருக்காங்க. இவங்க காம்போ அது விஜய் கூட நல்லா இருக்கும், அஜித் கூட நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி காம்போக்கு தான் வச்சுருக்காங்க. பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஒய்ஃபாக இருக்காங்க, அவ்வளோதான். லியோவில் இருக்க மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இதில் கிடையாது. அவருக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. மற்ற கேரக்டர்லாம் த்ரிஷாவை தவிர மற்ற எல்லா கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அர்ஜுனுக்கு இருக்குது, ஆரோவுக்கு இருக்குது, அஜித்துக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாருமே அனிருத் பிஜிஎம் நல்லா இருக்குது. ஆனால் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க அனிருத் கிளப்பிட்டார்னுவாங்க. ஆனால் என்கிட்ட ஒரு மைனஸ் இருக்குது. அவர் கிளப்பலாம் இல்லை, ஒரே பிஜிஎம். அந்த ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க, அந்த மகுடி வச்சுக்கிற மாதிரி அதே மியூசிக்கை தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாற்றி வச்சுருக்காரு, அவ்வளோதான். அது படம் அந்த மூடுக்கு கொண்டு வரதுக்காண்டி கிளைமேக்ஸ் வரைக்கும் அதே மியூசிக் தான் மாற்றி போடுவாப்புல. அதே போகிறாலும் அந்த படத்தோட மூடுக்கு கரெக்டாகுன்னு சொல்லிட்டு ஒரே மியூசிக் தான் போட்டிருக்காப்புல. ஆனால் படத்துக்கு செட் ஆயிருக்கு. அந்த மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது மியூசிக். ஓவரால் வந்து கண்டிப்பாக ஹிட்டு தான்.
அஸ்யூஸ்வல் அஜித் படம் கிடையாது, இது ஒரு கண்டென்ட் மூவி. கண்டென்ட் மூவியில் அஜித் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சில பேர் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, அதை வந்து வேணும்னு பரப்புறாங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கருத்தை சொல்லுங்கள். ஜென்ரல் ஆடியன்ஸ் படம் வந்து 100% சூப்பராக பிடிச்சிருக்கு. நல்லா ஃபேமிலி இன்னி வந்து அடுத்த வாரத்தில் வந்து ஃபேமிலி கூட்டம் கண்டிப்பாக கூடும். படம் மாசாக போகும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை.